ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேத்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை 2 முறை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துருக்கேன். 2 பூண்டு, தக்காளி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் கரெக்டாக இந்த கப் அளவுக்கு 1 கப் பச்சை பயிறு எடுத்துருந்தேன். 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெய் ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 4 விசில் விட்டு எடுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நான் ஊறவும் வைக்கலை, வறுக்கவும் இல்லை, அப்படியே தான் டைரெக்டாக வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை பயிறு வெந்தாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் 4 பல்லு பூண்டை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பூண்டோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பாருக்கு சேர்க்குற சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பச்சை பயிறு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுலேயே தக்காளி இருக்குது, அதனால் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா பைண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை பயிறு இன்னும் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா குழஞ்சிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. ரொம்பவே சுவையான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்ததால் இன்னுமே ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.